பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக இருப்பாராக. ஆமென். இந்த நாளில் கூட வேதத்தில் பார்க்கும்போது மீகாவின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், மீகா சாப்டர் 7:15 சொல்லுகிறது, உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்களை தான் பார்த்து கத்து சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய போகிறேன். அமேன். அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் அதிசயமானவர். அமேன். இந்த நாளில் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து உங்களை பிரமிக்கத்தக்க பண்ண போகிறார். அமேன். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இந்த புதிய மாதம் வந்துச்சே, நிறைய தேவைங்க இருக்கிறது, நிறைய கடினமான பாதைகள் நம்ம போகிறோம், அநேக பண தேவைங்க இருக்கிறது, அநேக சூழ்நிலை நம்ம இருக்கிறோமே, இந்த மாதம் எப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டு சொல்கிறாரு, நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். அவர் பாருங்க, அதிசயம் செய்கிற தேவன் இன்னைக்கு நம் நடுவில் அவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு அதிசயம் நடக்கணுமோ இந்த மாதம் ஏசப்பட்ட கேளுங்க. ஏசப்பா, நீங்கள் தானே சொன்னீங்க எங்களுக்கு அதிசயம் செய்வீங்க என்று. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பார். உங்கள் கண்கள் அதை பார்க்க போகிறது. ஆமென். ஏன்னா நீங்கள் அவரை நேசிக்கிறீங்கல்ல, நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறாரு. நம்ம வீட்டில் பார்க்கும்போது காணா ஒரு கல்யாணத்தில் திடீர்னு அந்த கல்யாணம் நடக்கும்போது அங்கே காட்சிரசியம் காலி ஆகிடுச்சு. இதை கேட்டோன்னே அங்கே ஒரு குழப்பம், அங்கே ஒரு போராட்டம், இது ரெண்டு வீட்டுக்கு மத்தியில் ஒரு சண்டை உண்டாக்குற சூழ்நிலை. ஆனால் ஏசப்பா அங்கே இருந்ததுனால அவர் அதிசயங்களை செய்தார். ஆமென். இப்போ ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனால் திடீர்னு சோறு காலியாச்சுன்னா சொல்லுவோம், சோறு காலி, அது காலி, இது காலி, மை வச்சு ஒரு யூஸும் இல்லை, ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லை, ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லை, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது அந்த வீட்டுக்காருக்கு எவ்வளோ ஒரு அவமானம் இல்லைங்களா, ஒரு துக்கம் இருக்குது இல்லைங்களா? ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் அவர் அதிசயங்களை செய்ய போகிறாரு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் காணா ஒரு கல்யாணத்தில் முதலாம் அதிசயங்களை செய்து அவர் மகிமைப்பட்டார். ஆமென். அதே போல தான் இன்னைக்கு இந்த மாதம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்கள் வாழ்க்கையில் அவர் முதலாவது அற்புதம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அதிசயம் நடக்கணுமா, இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிசயம் நடக்கணுமா, இல்லை நீங்கள் சில வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு அதிசயம் நடக்கணுமா, இல்லை உங்கள் வீட்டில் அதிசயம் நடக்கணுமா? அநேக நாட்களாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைப்பா, ஏசப்பா எனக்கு அதிசயம் செய்வாரா? நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு அதிசயம் செய்வார். ரொம்ப வருஷமாக எனக்கு திருமண காரியம் தடைப்பட்டு இருக்கிறதே, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அதிசயம் செய்வார். ஏன்னா அவர் அதிசயமானவர். இந்த நாளில் கூட அந்த அதிசய தேவனை உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தை உங்களுக்கு அற்புதம் நடக்கணும், எந்த காரியத்தை உங்களுக்கு அதிசயம் நடக்கணுமோ நீங்கள் ஜெபம் பண்ணுங்களை. ஏசப்பட நோக்கி நீங்கள் ஏசப்பட சொல்லுங்கள், ஏசப்பா என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்கன்னு கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து அவர் உங்களை மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஏதோ இந்த ஆண்டவரே அப்பா, இந்த புதிய மாதத்தில் கூட சுவாமி நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த மாதம் எப்படி இருக்குமோ ஏசப்பா, பயந்து கொண்டு இருக்கிறாங்களா அப்பா, கலங்கி கொண்டு இருக்கிறாங்களா, அவங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யபடியா நாங்கள் செபிக்கிறேன். எந்தெந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் வேணும், ஏசப்பா எந்த காரியத்தில் அவங்களுக்கு அதிசயம் நடக்கணும்னு ஏசப்பா இந்த வேலை கேட்குறாங்களோ எல்லா காரியத்தில் அப்பா ஏசப்பா அதிசயம் செய்யபடியா நாங்கள் செபிக்கிறேன். உங்கள் நாமத்தை மைப்படுத்தபடியா நாங்கள் செபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அப்போ அதிசயங்களை காணட்டும், அப்போ மகிமை காணபடியாக நாங்கள் செபிக்கிறேன். எங்கள் தேவனுடைய செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் எங்கள் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.